மலாக்கா ஜலசந்தி பகுதியில் உருவான சென்யார் புயல் இந்தோனேஷியா கடற்கரையை கடந்து வலுவிழந்த நிலையில இப்போ புதிதா வங்கக்கடலில் டிட்வா என்ற புயல் உருவாகி உள்ளதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது புதுவை, சென்னை, தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகள்ல மிக கனமழை பெய்யக்கூடும்னு சொல்லப்படுது. அந்தமான் அருகே மலக்கா ஜலசந்தி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலா வலுப்பெற்றுச்சு. இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கிய சென்யார் என பெயரிடப்பட்டாங்க. இந்த புயல் இந்தோனேஷியா அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சாங்க. ஆனா மலாக்கா ஜலசந்தி பகுதியில உருவான சென்யார் புயல் இந்தோனேஷியா கடற்கரையை கடந்து அதோட வலு விழுந்திருக்கு. இந்த நிலையில வங்கக்கடலில் மேலும் ஒரு புயல் உருவாக வாய்ப்புள்ளதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கு. தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு இலங்கை பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கு. இது மேலும் தீவிரமடைந்து அடுத்த 12 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தீவிரமடையும்னு சொல்லப்படுது. அடுத்த 48 மணி நேரத்துல மேலும் தீவிரமடைந்து புதுவை, சென்னை, தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளதா வானிலை மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியிருக்கு என்றும் தற்போது இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருதாம். சென்னையில இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கதா சொல்லப்படுது. ஏமன் நாடு பரிந்துரைத்த டிட்வா என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. இது இரண்டுக்கும் இடையே தமிழகம், புதுச்சேரியில் உள்ள துறைமுகங்களில் 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு. இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி உள்ள சூழல்ல இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்காங்க. மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே கடலுக்கு சென்ற மீனவர்களும் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் ஏற்பட்டுள்ளதுன்னு குறிப்பாகும். இந்த புயல் சென்னை மற்றும் ஆந்திரா இடையே கரையை கடக்கும்னு கணிக்கப்படுது. வட தமிழகம், தென் ஆந்திரா பகுதிகளுக்கு இடையே நகர வாய்ப்பு இருக்கு. இதனால வரும் 29 மற்றும் 30ஆம் தேதிகள்ல சென்னை, செங்கல்பட்டு, கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதா கணிக்கப்படுது. இந்த புயல் காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்காங்க. 28ஆம் தேதி புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம்ல அதி கனமழை அதாவது ரெட் அலர்ட் பெய்ய வாய்ப்புள்ளதா சொல்றாங்க. தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்கள்ல மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 29ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்வதால ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அதே நாள்ல தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மிக கனமழை அதாவது அங்க ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள்ல மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 30ஆம் தேதி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மிக கனமழை அதாவது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்காங்க. அதே போல தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்ல மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு.